This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம குடிமையியல், அதாவது பாலிட்டி பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக 6th புக்கில் சமத்துவத்தை புரிந்து கொள்ளும் என்ற படத்துலேருந்து பார்க்க போகிறோம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இனவெறியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரையறுக்குழு தலைவராக இருந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் டாக்டர் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னா 1990. தமிழ்நாட்டில் எழுத்தறிவு அதிகமுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி 91.7%. தமிழ்நாட்டில் எழுத்தறிவு குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி 68.54%. அடுத்ததாக அப்துல் கலாம் எழுதிய நூல்கள் எவைனா அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க் மிஷன் இந்தியா. அடுத்த இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுவது APJ அப்துல் கலாம். இளவழகி எந்த விளையாட்டு போட்டியில் தொடர்புடையார்னா கேரம். இந்தியாவில் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா விஸ்வநாத் ஆனந்த். பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல் தங்கம் என்ற தமிழர் மாரியப்பன் தங்கவேலு. தீண்டாமல் ஒழிப்பு குறித்து கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு 17. சட்டத்தின் ஆட்சி என்ற படத்தை முதலில் கூறியவர் A.V. டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். சுதந்திர இந்தியாவின் எந்த ஆண்டு முதல் பொது தேர்தல் நடைபெற்றதுனா 1957 52 வரைக்கும். அடுத்ததாக 7th புக் அண்டு சமத்துவத்தை பற்றி பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து நாட்டின் பெண்களுக்கு வாக்கு உரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1971. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் போட்டியிட பெண்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் 50%. 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் சம உரிமைக்காக போராடியவர்கள் யாருன்னா ராஜா ராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்த வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த் ராடே, தாதாபாய் நவரோஜி. அடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவுகள் மக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறதா பிரிவு 14 முதல் 18 வரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 தவிர வேறு எந்த பிரிவு சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தின் மூலம் சமமாக பாதுகாப்பு என்பதை வலியுறுத்துவது பிரிவு 21. அடுத்தது பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு பிரிவு 16. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பிரிவுகள் பட்டங்கள் அழித்து வேறுபடுத்தலை தயாரிக்கப்படுவதுனா பிரிவு 18. இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளியில் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. இந்தியாவின் பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கியவர் யாருன்னா ஜோதிராவ் புலே. எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1848. உலகில் முதல் பெண் பிரதம மந்திரி யாருன்னா சிரிமா பண்டாரநாயக். அடுத்தது எந்த இலங்கையில். உலகில் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை யாருன்னா வாலண்டினா தெரேஸ்கா. எந்த நாட்டை சேர்ந்தார்னா சோவியத் ஒன்றியம். உலகில் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் யாருன்னா ஜென்கோ தவே. எந்த நாடுனா ஜப்பான். அடுத்ததாக உலகில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யாருன்னா சார்லட் கூப்பர். எந்த நாடுனா இங்கிலாந்து. இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா மகரிஷ் கார்வே. எந்த ஆண்டுனா 1916ஆம் ஆண்டு. 5 மாணவிகளுடன் புனேவில்
பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்னா விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார்னா சுஷ்மா ஸ்வராஜ். மாநிலங்களில் இளம் வயது பெண் அமைச்சராக இருந்தவர் சுஷ்மா ஸ்வராஜ். இவர் 25 வயதிலே ஹரியானா அமைச்சராக இருந்தார். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஐநா சபை பொது சபையில் முதல் இந்திய பெண் தலைவர் யார்னா விஜயலட்சுமி பண்டிட். 1952. அடுத்ததாக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அன்னை தெரசா. 1979. புக்கார் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அருந்ததி ராய். 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதிபா பட்டேல். 2007. மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா சபாநாயகர் மீரா குமார். 2009. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யாருன்னா மீரா சாஹிப் பாத்திமா பேவி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னா சுஜிதா கிர்பாலினி. இந்தியாவில் முதல் பெண் காவலர் துணை யாருன்னா காஞ்சகர் சௌந்தரி பட்டாச்சாரியா. அடுத்ததாக இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா திருமதி நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் யாருனாலும் நிர்மலா சீதாராமன். இந்தியாவில் பெண்களின் கல்வி அறிவு சதவீதம் எவ்வளோனா 65.46%. உலக மக்கள் தொகையில் பெண்களின் சதவீதம் எவ்வளோனா 50%.